Hello students, this is our day 12 spoken English video specially made for government school students. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 3 வீடியோக்களில் நாம் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த 10 சப்ஜெக்ட்ஸ் நம்ம வழக்கமாக பார்த்துட்டு இருக்கிற 10 சப்ஜெக்ட்ஸு பேசினா எப்படியெல்லாம் பேச முடியும் அப்படின்னு தான் பார்த்தோம். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்? வழக்கம் போல நாம ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் தொடங்கின அப்ப இருந்து 3 வீடியோக்கள் முடிந்த உடனேயே ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வீடியோ போட்டிருப்போம். அது போல நாம ஆல்ரெடி 2 ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வீடியோ டே 4 அண்ட் டே 8 இது ரெண்டும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வீடியோவா போட்டிருக்கோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வீடியோனா என்ன சார்? நாம அதற்கு முந்தின வீடியோக்கள்ல கற்றுக்கொண்டதை சரியா கத்துக்கிட்டோமா அப்படின்னு நம்மள நாமையே செல்ஃப் எவாலுவேஷன், சுய பரிசோதனை செய்து கொள்கிறது தான் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வீடியோ. அது போல இந்த வீடியோல நாம ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி நாம கற்றுக்கொண்டது எல்லாம் சரியா கத்துக்கிட்டோமா, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் எல்லாம் கரெக்டா மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு இந்த வீடியோல நம்மள நாமே வலுவூட்டிக்க போறோம். Are you ready? ரெடினா வாங்க போலாம். ஓகே, இப்ப இந்த 3 டென்சஸையும் யூஸ் பண்ணி நான் தமிழ்ல 3 வாக்கியங்கள் சொல்றேன். அதற்கு ஆங்கிலத்துல உங்களால சொல்ல முடியுதா பார்க்கலாமா? நான் நாளை வருவேன். நான் நாளை வருவேன். நான் நாளை வந்து கொண்டிருப்பேன். நான் நாளை வந்து கொண்டிருப்பேன். நான் நாளை வந்துவிட்டிருப்பேன். நான் நாளை வந்துவிட்டிருப்பேன். பாருங்க, 3 டென்ஸையும் யூஸ் பண்ணிருக்கேன். நான் நாளை வருவேன், ஃபியூச்சர் டென்ஸ். நான் நாளை வந்து கொண்டிருப்பேன், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நான் நாளை வந்துவிட்டிருப்பேன், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதற்கு ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? எல்லாரும் ஓரளவுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நான் நாளை வருவேன். அதேதான், ஐ வில் கம் டுமாரோ. ஐ வில் கம் டுமாரோ. இப்ப மீதியெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நான் நாளை வந்து கொண்டிருப்பேன், வந்துகிட்டே இருப்பேன். I will be coming tomorrow. I will be coming tomorrow. Very good. அப்ப நான் நாளை வந்து விட்டு இருப்பேன். நாளைக்கெல்லாம் நான் வந்துட்டு இருப்பேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். எதிர்காலத்துல ஒரு செயல் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கும், அதை பத்தி சொல்லுவோம் இல்லையா? நான் நாளை வந்து விட்டு இருப்பேன் எப்படி சொல்லலாம்? அதேதான், அந்த வெர்பு பேட்டர்ன் நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மைண்டுக்கு வந்துட்டு இருக்கும். I will have come tomorrow. I will have come tomorrow. நான் நாளை வந்து விட்டிருப்பேன். சரியா கடந்த 3 வீடியோக்களை நீங்க கவனிச்சு பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப நான் தமிழை கேட்ட உடனே உங்களுக்கு ஆங்கிலத்துல சொல்ல வந்திருக்கும். வரல சார் இன்னும் அப்படின்றீங்களா? சரி, அப்ப இத பாருங்க. நீ அடுத்த வாரம் செல்வாய். நீ அடுத்த வாரம் செல்வாய். அடுத்த வாரம் போவேன். போ, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. சரியா? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நீ அடுத்த வாரம் செல்வாய் அல்லது போவாய். You will go next week. You will go next week. அப்ப இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஈஸியா. நீ அடுத்த வாரம் சென்று கொண்டிருப்பாய். நீ அடுத்த வாரம் போயிட்டே இருப்ப. எப்படி சொல்லலாம்? எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயினே இருக்கேன்னு வச்சுக்கீங்களேன், டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. நீ அடுத்த வாரம் சென்று கொண்டு இருப்பாய். You will be going next week. You will be going next week. நீ அடுத்த வாரம் சென்று விட்டு இருப்பாய். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் எப்படி சொல்லலாம்? நீ அடுத்த வாரம் சென்று விட்டு இருப்பாய். அவ்வளவுதான்.
You will have gone next week. You will have gone next week. Go ஓட past participle இங்க சேர்க்கணும். அப்ப have form verb வந்தா அதுக்கு பக்கத்துல past participle சேர்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனாலதான் இங்க go போடாம gone போட்டிருக்கோம். You will have gone next week. You will have gone next week. நீ அடுத்த வாரம் சென்று விட்டிருப்பாய். புரியுதா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு சென்டென்ஸ் பாருங்க. அவன் நாளை விளையாடுவான். அவன் நாளை விளையாடுவான். எப்படி சொல்லலாம்? He will play tomorrow. ரைட்டா? அதானே யோசிச்சீங்க? He will play tomorrow. சரி, இப்ப இது பாருங்க. அவள் அடுத்த வாரம் விளையாடி கொண்டிருப்பாள். ரெண்டு மாத்திருக்கேன். அவள் அடுத்த வாரம் விளையாடி கொண்டிருப்பாள். எப்படி சொல்லலாம்? She will be playing next week. She will be playing next week. இப்ப ஏதாவது ஒரு சிங்குலர் நேம் வச்சு சொல்றோம் பாருங்க. மது அடுத்த மாதம் விளையாடி விட்டிருப்பாள். விளையாடி விட்டிருப்பாள்னா என்ன அர்த்தம்? அடுத்த மாசம் விளையாடி முடிச்சிருப்பான்னு அர்த்தம். அந்த செயல் முடிஞ்சிட்டு இருக்கும். பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். மது அடுத்த மாதம் விளையாடி விட்டிருப்பாள். எப்படி சொல்லலாம்? அந்த வெர்பு பேட்டர்ன் மைண்டுக்குள்ள வந்துடுச்சா பிராக்டிஸ் பண்ணதால? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். மது will have played next month. மது will have played next month. வெரி குட். நல்லா யோசிக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் சொல்றீங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா இன்னும் ஸ்பீடு வரும். சரி, இப்ப ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நாங்கள் நாளை சாப்பிடுவோம். நாளைக்கு நாங்க சாப்பிடுவோம். எப்படி சொல்லலாம்? We will eat tomorrow. Right? We will eat tomorrow. நீங்கள் நாளை சாப்பிட்டு கொண்டிருப்பீர்கள். சாப்பிட்டுட்டே இருப்பீங்க நாளைக்கு. எப்படி சொல்லலாம்? You will be eating tomorrow. நீங்கள் நாளை சாப்பிட்டு கொண்டு இருப்பீர்கள். இப்ப தேவுக்கு ஒண்ணு சொல்லலாமா? அவர்கள் அடுத்த வருடம் தேர்ச்சி பெற்று விட்டிருப்பார்கள். அவர்கள் அடுத்த வருடம் தேர்ச்சி பெற்று விட்டிருப்பார்கள். எப்படி சொல்லலாம்? அடுத்த வருஷம் அவங்க தேர்ச்சி பெற்றிருப்பார்கள்னு அர்த்தம். They will have passed next year. They will have passed next year. புரியுதா? சரி, இப்ப இந்த ஸ்லைடு பாருங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற எல்லா சென்டென்சஸ்க்கும் நீங்க நம்மளுடைய பிராக்டிஸ் பேட்டர்னை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணணும்? நெகட்டிவா மாத்தணும், இன்ட்ராகேட்டிவா மாத்தணும், எஸ் டைப் ஆன்சர் ஒன்னு, நோ டைப் ஆன்சர் ஒன்னு கொடுக்கணும். சரிங்களா? சரி, இப்ப நான் தமிழ்ல 3 சென்டென்சஸ் சொல்றேன். அதுக்கு ஆங்கிலத்துல என்ன வரும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என் நண்பன் நாளை வருவான். என் நண்பன் நாளை வருவான். இரண்டாவது சென்டென்ஸ். என் நண்பன் நாளை வந்து கொண்டிருப்பான். என் நண்பன் நாளை வந்து கொண்டிருப்பான். என் நண்பன் நாளை வந்துவிட்டு இருப்பான். என் நண்பன் நாளை வந்துவிட்டு இருப்பான். இந்த 3 சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷ்ல சென்டென்சஸ் எப்படி வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மாணவர்களே, இந்த வீடியோ ஒரு சரியான வலுவூட்டும் வீடியோவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இது போல பயனுள்ள மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until I am Ramji, take care. Bye bye.